விஜய்க்கு துணை முதல்வர் பதவி அமித்ஷா தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து பேசப்பட்டது. பவன் கல்யாண் பேசிட்டாரு, நயினார் பேசிட்டாரு, விரைவில் இபிஎஸ் பேசுவாரு அப்படின்றாங்க. அதே போல த்ரிஷாவும் கட்சிக்குள்ள வர்றாங்க, அவங்களும் தேர்தலில் போட்டியிட மயிலாப்பூர்ல எல்லாம் போட்டியிடுவாங்க, அப்படியான பேச்சுகளும் எல்லாம் அமித்ஷாவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சீட்டு, துணை முதலமைச்சர், செலவுக்கு பணம், இப்படி பல ஆஃபர் விஜய் முன்னாடி. தம்பி நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய அஸ்திரத்தை எய்வோம் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ சம்மன் வருது, டெல்லிக்கு வரணும்னு சொல்லி வருது. நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுனால விஜய் பாசிட்டிவாகவே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா ஆஃபர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விஜய்க்கு எதிரான அந்த ஆடியோ வீடியோ ஆதாரங்களை சிபிஐ பொதுவெளியில் கசிய விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற நிலையை நோக்கி இவங்க தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும். விஜய் என்டிஏ கூட்டணியில சேராரா, சேர போறது இல்லையா, இது அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும். சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா இது ஒரு டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். கரூர் ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசல் வழக்கில் ஆஜராகுவதற்கு விஜய்க்கு நாளைக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குறாங்க. விஜய் ஆஜராவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. நாளைக்கு தான் விஜய் வேட்பாளருக்கான நேர்காணல் வச்சிருந்தாரு, யார் யார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டெல்லியிலிருந்து அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்குது. இதனுடைய பின்னணியை எப்படி புரிந்து கொள்வது? அமித்ஷா ஒரு கூட்டணிக்காக விஜய் டெல்லிக்கு அழைக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகங்களில் காலையில இருந்து விவாதிக்கப்பட்டு வர்றது. உங்களுடைய கருத்து என்ன? இதன் பின்னணியில் உள்ள செய்திகள் என்ன? முதல் விஷயம் கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அந்த இறந்து போனவங்க ஏன் இறந்து போனாங்க, எதுக்காக இறந்து போனாங்க? ஒரு பொது பார்வையில் ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்க யாரும் ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ கிடையாது. சுத்தி வட்டார கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நீங்களே நேரடி ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அதுக்கு விசாரணை துரிதப்படுத்தணும் என்பது பின்னுக்கு போய் இது ஒரு அரசியல் கணக்கை நோக்கி வருது இல்லையா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஜய், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அல்லது மோடி, அமித்ஷா இந்த மாதிரி ஒரு விவிஐபி இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய குற்றங்கள் என்பதெல்லாம் கடவுள் ரேஞ்சுக்கு அவங்களாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமையை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்குது. இது நீதித்துறையில் துவங்கி ஊடகம் எல்லாத்துக்குமே ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ராய்ட்டர் இந்த மாதிரி உலக செய்தி நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான செய்திகளை பரப்புகிறாங்கன்னா, அதில் மேலை நாடுகளில் ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டில் 3 பேர் இறந்தாங்கன்னா முன்னிலை செய்தியாக இருக்கும். கீழே நாடுகளில் உள்ள செய்தி அடிபட்டு போகும். அதே போல் இந்தியாவில் மக்கள் சாகிறது. இப்போ குஜராத்தில் 2002 கலவரத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. கும்பகோணம் மகாமகத்தில் கலந்துக்கிட்டதில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கும்போது அங்கே வந்த பக்தர்கள் நெரிசலில் இறந்து போகிறாங்க. அதே போல் கரூர்லேயும் நடந்திருக்குது. இது கூட பரவாயில்ல, அது நடந்த முதல்லையே கான்ஸ்பிரசி சதி கோட்பாட்டு தியரிகளை விஜய் தரப்பு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் பரப்புறாங்க. இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து மனு வரைக்கும் கான்ஸ்பிரசி தான் பேசுறாங்க. அதை அதிமுகவும் பிஜேபியும் அன்னைக்கு என்டார்ஸ் பண்ணுது கரூர் சம்பவத்தின் போது. அப்போவே நமக்கு இந்த சந்தேகம் என்பது வந்துவிட்டது. ஹேமமாலினி தலைமையில் ஒரு உண்மையறியும் குழு அனுப்புகிறாங்க. அவங்க விஜய்க்கு ஃபேவராக அந்த குழு அறிக்கை சொல்லுகிறது. எடப்பாடி போலீஸ் நிர்வாகம் தான் தப்பு பண்ணியிருக்கு, விஜய் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே இவங்க விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் சிபிஐ சம்மன் அனுப்புகிறாங்க. இவர் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணிருக்கிறேன்னு
மனு தாக்கல் பண்ணாமே ஒரு மனுவை வெளியிட்டு ஆதவர்ஜுனா ஒரு அஜெண்டா பண்ணாரு. சுப்ரீம் கோர்ட்ல அதை நம்ம ட்ரைப்ஸ் அரவிந்த் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் ஃபீல்டுக்கு போய். அதாவது ஆதவர்ஜுனா தரப்பில் போடப்பட்ட மனு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மேற்பார்வையில் ஒரு விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னும் 2 பெட்டிஷனர்ஸ், அதாவது அதில் உயிரிழந்த குடும்பத்தவர்கள் 2 பேரை இதே டிவிகேவும் ஏடிஎம்கேவும் பிடிச்சு அவங்களுக்கே தெரியாம சிபிஐ கேட்டு அவங்க மூலமா ஒரு பெட்டிஷன் வந்து போட்டாங்க. இது ஏற்கனவே இப்படித்தான் அது வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு மாறுது. அப்போ வந்து விஜய் போட்ட ட்வீட் வந்து நீதி வெல்லும். இந்த நீதி வெல்லுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் இல்லை. எல்லாரும் என்ன குற்றம் சாட்டுறீங்க, இங்கே வந்து ஹைகோர்ட்டில் வந்து அந்த செந்தில்குமார் நீதிபதி என்னை வந்து போட்டு வறுத்து தாளிச்சிட்டாரு, அதிலிருந்து ஒரு நீதி எனக்கு கிடைச்சிருக்கு என்ற அர்த்தத்தில் தான் அது வந்து போடுறாரு. ஏன்னா இவர்கள் சிபிஐ பற்றி இவர்கள் அந்த அஜித்குமார் லாக்அப் டெத்திலேயே வந்து என்ன பேசியிருந்தாங்க, சிபிஐ என்பது வந்து நீர்த்து போக செய்யும், வருஷ கணக்கில் போட்டு வைப்பாங்க, எஸ்ஐடி இருக்கு சிபிஐ எதற்கு அப்படிலாம் வந்து பேசின ஆளுங்க தான். அப்ப இவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சிபிஐ விசாரணைக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அப்படிதான் அந்த தீர்ப்பு வந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னா, 2 வாட்டி வந்து விஜய் அங்க விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்பட்டுட்டு அப்பவே வந்து 3வது தரப்பு சம்மன் வந்து தேவையானால் நீங்க வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சிபிஐல வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சம்மன் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் தரப்பு வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் தள்ளி வைங்க, கூடுதலாக நீங்கள் சென்னையில் வச்சா உதவியாக இருக்கும், இப்படி அவர் பதில் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் நேற்றே நடந்திருந்தாலும் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் தலைப்பு செய்திகள் அடிபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த விஜயை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி இப்போது நடக்கிறதில்ல. அது கரூர் தொடங்கிய காலத்தில், கரூர் சம்பவத்துக்கு பிறகே இது ஆரம்பிச்சிருச்சு. தமிழிசை வந்து பல முறை நேரடியாக அழைச்சிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை வந்து கரூர் தொடர்பான ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே நடந்திருக்குது. அதனால் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு இவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ரூமர்ஸோ அது வதந்தியோ எதுவும் இல்லை. அது வந்து உண்மையான செய்தியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விஜய்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, KS ராதாகிருஷ்ணன் தான் இதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, புரோக்கர். இது ஏன் அப்படின்னு சொன்னா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டு அவர் மக்கள் சந்திப்புலாம் நடந்து ஆரம்பித்த போதே 2வது மக்கள் சந்திப்பில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி நானே எதிர்பார்க்கலை, இப்போ வந்து உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு கை பார்த்துடலாம், 2ல் ஒரு கை பார்த்துடலாம். என்ன சொல்ல வர்றாருன்னா, திருச்சியில் அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது இல்லையா, அந்த கூட்டத்தை வந்து அவரே எதிர்பார்க்கலையா, அதனால தமிழக அரசியலில் நம்ம ஒரு முக்கியமான இடம் வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு பிறகுதான் அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு, அந்த அர்த்தத்தில் வந்து பேசுகிறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு கட்சியும் எடுத்த இன்னர் பார்ட்டி சர்வேக்களாக இருக்கட்டும், பொதுவான சர்வேக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார். இன்னும் சொல்ல போனால் பல தொகுதிகளில் விஜய் வந்து 2ஆம் இடம் வருவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து கணிசமாக பிரிப்பார். அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதிமுக என்டிஏ அந்த கூட்டணியில் அவர்களுடைய வாக்குகளை வந்து விஜய் வந்து குதற போறாரு, இந்த பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பாரதிய ஜனதாவை என்டிஏவை நேரடியாக எங்கேயும் ஒரு விமர்சனம் பண்ணல, மறைமுகமாகவும் சொல்லலையா, விமர்சிக்கவே கூடாதுன்றாரு. ஏன்னு கேட்டா அது வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக அப்படின்னு தான் சொல்றாரு. தமிழ்நாடு என்பது வந்து இந்தியாவில தான் இருக்கு, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பிஜேபி. அப்ப பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி என்ற முறையில இங்கே தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அநீதிகள் இழைத்திருக்கிறது என்பதை கூட அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை.
இது வந்து சிபிஐ போய் விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பிறகே இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், மோடி ஆட்சி வந்த பிறகு அது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்றது உலக அறிந்த விஷயம். செந்தில் பாலாஜிட்ட இவங்க பேரம் பேசியிருக்காங்க. சத்தீஸ்கர்ல ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. பூபேஷ் பாகல்கிட்ட பேசியிருக்காங்க. முதல்வர் அவரு. ஆமா, மகாராஷ்டிரால வந்து அது மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. இப்படி எல்லா தரப்புலையும் வந்து இது நடந்திருக்கிறது. அதனால இதுல ஒன்றும் ஒளிவு மறைவு வந்து கிடையாது. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அடிச்சா அம்மிக்கல் நகருன்ற முறையில் இஞ்சி போய் இஞ்சா அடிச்சு வந்து விஜய் வந்து கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்றது அவருடைய திட்டம். அதனால இப்ப எல்லாம் மொத்தமா சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அதுல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஜனநாயகன் வந்து சென்சார் போர்டினுடைய ரிவைசிங் கமிட்டி பார்க்கிறதா இருந்தது. அதுல வந்து சிலருக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லையாம். நம்ம ஏதாவது ஸ்கூலு காலேஜ் கட்டடிக்கணும்னா சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு ஸ்டாண்டர்டு லெட்டர் கொடுப்போம்ல, அது மாதிரி எல்லாம் வந்து போட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப என்னைக்கு ஜனநாயகன் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்து ஓகே சொல்லி என்னைக்கு வரப்போகுது அப்படின்றதும் வந்து தெரியல. இடையில வந்து இவர்கள் விஜய் வந்து பொதுவில் பேசுறதா இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய நிர்வாகிகள் பேசுறதா இருக்கட்டும். உதாரணத்துக்கு அருண்ராஜ் இடையில வந்து எங்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு பேசிட்டாருன்னு ஒரு செய்தி பரவிச்சு இல்லையா? ஆனா அந்த பேட்டியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, எங்க தலைவரே மேடையில பேசியிருக்காரு அழுத்தம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, நாங்க வந்து கொள்கை எதிரியான பிஜேபியோட என்னாலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். இப்படி சொன்ன பிறகு நீங்க பிஜேபியை எதிர்த்து பேசவில்லையேன்னு கேட்குறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி வந்து பிஜேபியை ஏன் விமர்சனம் பண்ணல, பதில் வந்து நான் கூட்டணி வைக்கல. அப்ப கூட்டணி வைக்கலன்றது தான் அவர் விமர்சனமா அவர் வந்து சொல்றாரே தவிர உள்ளுக்குள்ள போய் எதையும் விமர்சனம் பண்ணல. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது விஜய் வந்து நீங்க வந்து இதுல பழைய வரலாறு கூட ஒன்று சொல்றேனே, 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடி தமிழ்நாட்டில் 2 நடிகர்களை சந்திச்சாரு. ஒன்று ரஜினி, இன்னொன்று விஜய். ரஜினி வந்து வீட்டில் வேட்டி சட்டை கட்ட போய் சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்து போட்டாரு. அதை வச்சு ரஜினி ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தந்திரம். அடுத்தது விஜய கோவையில் சந்திக்கிறாரு. கோவையில் சந்திச்சுட்டு விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, என் கேரியர் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன், என்னெல்லாம் பாராட்டி பேசினாரு, நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து நான் எனக்கு பிரதமராக வந்தால் நாட்டுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ கொள்கை எதிரியான பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளரை 2014 சந்தித்து இவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அண்ணா சாரு அந்த ஊழல் ஒழிப்பு மூவ்மெண்ட் 2012 இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்ல போய் அந்த மீட்டிங்லையும் போய் அண்ணா சார்கிட்ட போய் அதுலயும் இவர் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. 2011 தலைவா பிரச்சனை, அதுல ஜெயலலிதாட்ட கொடநாடு போய் வந்து சரண்டர் ஆனதையும் பார்த்தோம். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். 2015 நினைக்கிறேன், விஜயோட 42வது பிறந்த நாள் விழா குருநானக் கல்லூரியில வந்து ஏற்பாடு பண்றாங்க ரசிகர்கள், அவங்களுடைய மக்கள் மன்றம். அதுல வந்து கரெக்டா 4200 பேருக்கு வந்து நலத்திட்ட உதவிகள். ஏன்னா அவருக்கு 42 வயசு, ஒரு 5000 கூட ரவுண்டா வைக்கல. இதெல்லாம் போஸ்டர்ஸ்லாம் போட்டு விளம்பரம்லாம் கொடுத்து பந்தா பண்ண ஆரம்பிச்சவரும் ஜெயலலிதா அதற்கு அனுமதி கொடுக்கல. போலீஸ்ட சொல்லி அனுமதி கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி நடத்தாம போயிட்டாங்க. ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் போறதோ இல்லை எதிர்த்து அறிக்கை விடுறதோ இது எதுவும் வந்து நடக்கல. அப்ப விஜயோட ட்ராக் ரெக்கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த மாதிரி மிரட்டல்கள் அழுத்தங்கள் வந்தால் வளைந்து போகிறவர், பணிஞ்சு கொடுக்கிறவர் அப்படின்றதான் அர்த்தம். எப்படி பாசிஸ்டுகள் தங்கள் நிழலை கண்டு கூட அஞ்சுவார்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விஜயோட கேரக்டர். எப்படி பாசிஸ்டுகள் கற்பனையாக ஒரு எதிரியை கட்டியமைப்பார்களோ அதுபோல ஒரு திமுகவை மட்டும் ஒரு எதிரியாக கட்டி மன்சூர் அலிகான் மாதிரி நினைச்சிட்டு மேடையில வந்து பேசுறாரு. அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படின்னு வந்து நம்புறாரு. ஆனா எடப்பாடிக்கும் இங்க அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை போன்ற பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் வயிறு பதறுது. இவ்வளவு ஓட்டம் இந்த ஆளு பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டான்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதனால சிபிஐ விசாரணை 90 நாட்களுக்குள்ள தாக்கல் செய்யணும், சாட்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. 134 நாள் தாண்டிருச்சு. இது ஏன் தாண்டிச்சுன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஜட்ஜும் முன்னாள் ஜட்ஜும் கேட்கல,
சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல. எப்படி ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு ஊழல் வழக்கு வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா முதலமைச்சர் பதவியேற்கும் போது அது வந்து தீர்ப்பு வருகின்றதோ அது போல தேவைக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு இவங்க கருதுறது இதன் மூலம் உண்மையாயிருக்கு. அதனால விஜய் வந்து எப்படியாவது அதே போல இந்த நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் ஜனநாயகன் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புறாங்க. 2 மணிக்கு இன்னைக்கு பாக்குறதா இருந்தது, சிலருக்கு திடீர் உடல்நல குறைவு. அப்ப இது கிளியர் கட்டா வந்து தெரியுது. பின்னாடி வந்து பிஜேபி மிக தெளிவா இந்த விவகாரத்திலேயே விஜய் தஞ்சாவூர்ல என்ன சொன்னாரு, கரூர் சம்பவத்துல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் வந்து பழி மேல பழி போட்டு நம்மள வந்து முடக்குறாங்க. அதுவும் முதலமைச்சர் வந்து பூசி மொழுகி பட்டும் படாம ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. அதாவது எப்படி இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் பாஜகவோட ஒரு அடியாள் நிறுவனங்களா மாறி இருக்குதோ அந்த மாதிரி சென்சார் போர்டு அந்த மாதிரி கடும் கண்டனங்கள் அப்படின்னு சிஎம் சொல்லி இருந்தாரு. இவர் அதை பூசி மொழுகி பட்டும் படாம அப்படின்னு இவர் இப்ப வரைக்கும் அதை பேசவே இல்லையே. அவங்க கட்சிக்காரங்க செய்தி தொடர்பாளர்கள் கூட அதை சொல்றதே கிடையாது. ஏன் பேசல அப்படின்னு சொன்னா, எப்படி கரூருக்கு வந்து நமக்கு சிபிஐ விசாரணை வந்துருச்சோ, சுப்ரீம் கோர்ட்ல அடிச்சு வாங்கிட்டோமோ அதே மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு மனப்பால் குடிச்சாங்க. சென்சார் போர்டு வந்து உங்க இதை வந்து நாங்க தள்ளி வச்சிருக்கிறோம், ரிவைசிங் போர்டு அனுப்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக 9ஆம் தேதி ரிலீஸ்னா வந்து 6ஆம் 7ஆம் தேதியே கோர்ட்டுக்கு வராங்க, ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இப்போ விஜய் தரப்பினுடைய மனநிலை என்னன்னா, நம்ம வந்து கடவுள் மாதிரி. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு முறை பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அங்கே 10 பேர் ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அடுத்தது எலெக்ஷன் கமிஷனில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் எங்களுக்கு விசில் சின்னத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் நமக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஹைகோர்ட்லேயும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, போட்டு வாங்கிடலாம், நமக்கு கட்டுப்பட்டது தான் இந்த உலகம், நமக்கு மேலே இந்த உலகம் இல்லைன்றதான் விஜயோட மனப்பாங்கு. அப்போ ஹைகோர்ட்டில் போடுறாங்க. போட்ட உடனே சென்சார் போர்டு துஷார் மேத்தாவை கூட்டிகிட்டு வந்து தலைமை நீதிபதிகிட்ட கொண்டு போய் அவர் வந்து கொதறி வச்சிடுறாரு. என்ன சொல்கிறாரு, எவ்வளோ அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவங்க கேட்காத ப்ரேயரை எப்படி நீங்கள் வந்து தீர்ப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து தள்ளி வைக்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டுக்கு வந்து அவங்க உரிய காலம் வேணும்னு கேட்டதுனால இதை தள்ளி வைக்கிறாங்க. உடனே விஜய் தரப்பு வந்து டெல்லிக்கு போகுது. டெல்லியில் போய் அங்கேயும் வந்து குட்டு வாங்குது. அப்போ சிபிஐ உனக்கு விசாரணை கிடைத்தது என்பது வந்து திமுகவுக்கு எதிரான மூவ். சென்சார் போர்டில் வந்து உனக்கு குட்டு வைத்தது என்பது நீ என்னுடைய பேரத்துக்கு படிந்து வரணும், அதற்காக தான் உனக்கு குட்டு. நீ என்ன நினச்சிட்ட, சுப்ரீம் கோர்ட்டுனாலே நமக்கு வந்து ஹைகோர்ட்டுனாலே நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு போனது. இப்போ அருண்ராஜா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாலாம் பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனாட்ட இதை பற்றி கேட்கும்போது, ரெட் ஜெயண்ட் யாரு, இன்பன் உதயநிதி, இன்பன் உதயநிதியுடைய தாத்தா யாரு, நிருபர்கள்ட்ட சொல்லுங்க, நம்ம கூலாக தானே பேசிகிட்டு இருக்கோம், ஒரு கான்வர்சேஷன் சொல்லுங்க, ஸ்டாலின். சரி, பராசக்தி யாருடைய படம், யார் ரிலீஸ் பண்ணா, ரெட் ஜெயண்ட், அதுக்கு எப்படி கிடைச்சிது, எங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, நாங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதில் தீர்வு கிடைக்கும், அப்போ அவங்களுக்கு தான் பிஜேபி சப்போர்ட்டாக இருக்குது, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. சரி, நீதிமன்றத்தில் இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக சொன்னால் அப்போ தயாரிப்பாளர் தரப்பு போராட்டம் நடத்தலையா, கேஸ் போட்டது தாவேகாவா அப்படின்னா தாவேகா இல்லை, தயாரிப்பாளர் தரப்பு தான் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க தான் நடத்திருக்காங்க. விஜய் தரப்பு வந்து அப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். இப்ப இப்போ வரைக்கும் எங்க யாருமே எந்த ஒரு கடைசி செய்தி தொடர்பாளர் வரைக்கும் இல்ல ஆதரவாளர்கள் வரைக்கும் பிஜேபி ஜனநாயகனை முடக்குகிறது அப்படின்னு தாவேக்காரங்க பேசல. அது வந்து ஜெகதீஸ்வரன் சொன்னாரு நம்ம பேட்டியிலேயே, அது ஜானவரசாமி இவங்களோட உத்தரவு, ஜெகதீஷோட உத்தரவு, பிஜேபி குறித்து வாயை திறந்துடாதீங்க, அதனாலதான் அப்படி எந்த பதிவும் வரலன்றாங்க. இல்ல அது ஒண்ணு. அடுத்தபடியாக இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க ஹைகோர்ட்லயே பேசிக்கணும்னு ஹைகோர்ட் தலைமை நீதிபதி திரும்ப அந்த ஒரு நீதிபதி அமர்வுக்கே திரும்ப அனுப்புறாரு, அங்க போய் திரும்ப தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி. இவர்கள் தாக்கல் பண்ணல, மாறாக சென்சார் போர்ட்லயே போய் வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு நாங்க தயாரு, நீங்க இதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆதவ அர்ஜுனாவும் அருண்ராஜும் சொன்ன நாங்கள் சட்டப்படி போராடிட்டு இருக்கிறோன்றது என்னாச்சு,
அப்போ நீதிமன்றம் உனக்கு குட்டு கொடுத்ததுனால அது வேலைக்கு ஆகாதுன்னு நீ வந்து வித்ட்ரா பண்ணிட்ட. அடுத்தது நீங்க சொன்னது போல ஜனநாயகம் குறித்து முதலமைச்சர் பேசியிருக்காரு, ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு, பல நடிகர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா விஜய் ஏன் வாயை திறந்து அதை சொல்லல? அவங்க சொல்ற சப்பக்கட்டு கட்டுறது என்னன்னா, இது வந்து எங்களுடைய சொந்த பிரச்சனை, நாங்க பொது பிரச்சனையை தான் பேசுவோம். எப்படி சங்கீதாவுக்கு வந்து மகளிர் தின விழாக்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நீ அவ்வளவு ஒருத்தர் இல்ல, ரெண்டாவது என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், இதுல வருத்தம்லாம் கிடையாது, நீங்க யாரும் ஹர்ட் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி ஜனநாயகம் வந்து அவங்க பிரச்சனையா அவங்க பார்த்துக்குவாங்களாம். இப்ப ஜனநாயகம் வந்து முடக்கப்பட்டது வந்து விஜய் பிரச்சனைக்காக முடக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அது வந்து கருத்து சுதந்திரம். அது ஒரு மசாலா படம். அந்த பகவந்த் கேசரி என்று அந்த தெலுங்குல பாலையா நடிச்ச, இதுக்காக நான் போய் யூடியூப்ல போய் பார்த்தா பாலையாவினுடைய பகவந்த் கேசரியை ஓட்டி ஒரு 10 சேனல்ல எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது விஜய் வந்து எப்பேற்பட்ட கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு படைப்பாளி. இந்த மொக்க படத்தையா காப்பிரைட் வாங்கி தயாரிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மசாலா படத்தை கூட வெளியிடுவதற்கு ஒன்றிய அரசு தயாரா இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு விஜய்க்கு துப்பு இல்லை இல்லையா? நீங்க சொன்னது போல அவங்க கட்சிக்காரங்க யாரும் அதை வந்து பேசுவதற்கு தயாரா இல்லை. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இவர்கள் பிஜேபியை பகைத்து கொள்வதற்கு தயாராக இல்லை. விசில் சின்னம் பாண்டிச்சேரிலையும் கிடைக்குது, தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது. இங்க அப்புறம் ஒய்பிரிவு பாதுகாப்பு அது விஜய்க்கு வந்து கிடைக்குது. கரூர் சம்பவத்துக்காக உங்களுக்கு ஃபேவரா இங்க நம்ம அஸ்ராகருக்குனுடைய எஸ்ஐடி கலைத்து விட்டு, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கலைத்து விட்டு சுப்ரீம் கோர்ட் இதில் அதுவும் நீங்க நினைத்தது போல் வந்து நடக்குது. டெல்லியில நிர்மல்குமார் பேட்டி கொடுத்தாரு சிபிஐ அலுவலகத்துக்கு வெளியே வந்து, நயினார் நாகேந்திரன் தான் அமித்ஷா முன்னாடி தானே சொன்னாரு இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்கு அப்படின்னு வந்து அங்க ஒரு பிட்ட போட்டு அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத சொன்னாங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வந்து தினத்தந்தியில இது வந்து எழுதியிருக்கிறாங்க, விஜயிடம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது, விஜயிடம் இருந்து இதற்கு எந்த மறுப்பும் கொடுக்கப்படவில்லை, நான் வந்து கூட்டணிக்கு வரல இல்ல அந்த மாதிரி எதுவுமே அவர் வரல ரெண்டும் சொல்லல. ஆமா, மறுப்பு இல்லாம ஒரு அந்த லீடை வந்து இன்னும் நீட்டி விட்டுருக்காரு. அதாவது அவர் யோசிக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தன்னுடைய நிர்வாகிகள் கிச்சன் கேபினெட்டு அவங்களெல்லாம் வந்து சந்தித்து இப்படி போலாமா, எனக்கு நான் லாப நட்டம் என்ன அப்படின்ற முறையில் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னுடைய கணிப்பு வந்து விஜய் தனியாக நிற்பதைத்தான் விரும்புகிறார். தனியாக நின்று நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு வந்து காட்டணும். ரெண்டாவது நமக்கு கூடுற கூட்டத்தை எல்லாம் பார்த்து மக்கள் வந்து வெகுவாரியாக ஓட்டளிப்பார்கள் அப்படின்னு வந்து அவர் நம்புறாரு. ஏன்னா கடவுள் இல்லை, கடவுள் வந்து தன்னை வந்து அப்படிதான் உணர முடியும். அதே சமயம் இந்த ப்ரெஷர்லாம் வரும்போது கடவுள் தன்னுடைய ஆயுதங்கள் சக்தியெல்லாம் மறந்துட்டு சராசரி மனிதனா ஒரு கோழையா மாறிடுறாரு. இந்த ரெண்டும் வந்து அவருடைய ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களா இருக்கு. தனித்தும் போட்டியிடணும், பிஜேபி அழுத்தம் மிரட்டல் வந்ததுன்னா அதற்கு பணிஞ்சும் போகணும். இப்போ வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இவர் நான் வந்து தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னா ஜனநாயகம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து வெளிவராது. அடுத்தபடியாக இவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து பிரச்சனைக்குரிய நபர்கள். ஆதவ அர்ஜுனை அடக்கிறதுக்கு வந்து இன்னொரு திரும்ப ஒரு இடி ரைடு விட்டு வந்து அவரை ஆஃப் பண்ண முடியும். விஜய் தரப்புலேயே வந்து இன்கம் டேக்ஸோ இடி ரைடோ வந்து நடத்த முடியும். ஏற்கனவே வந்து இவர் சொகுசு கார் வழக்கில் என்ட்ரி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. புலிப்படத்தை வருமானத்தை வந்து கணக்கில் காட்டாமல் அதுக்கு 1.5 கோடி ஃபைன் போட்டு அதை எதிர்த்தும் கேஸ் போட்டிருக்கிறாரு. இதே மாதிரி வந்து திரும்பவும் அதே போன்ற ஒரு சித்திரத்தை வந்து உருவாக்க முடியும். அடுத்து சங்கீதா பிரச்சனையை வைத்து கொண்டும் இவர்கள் வந்து தொந்தரவு கொடுக்க முடியும். அது நயினார் அந்த பேச்சை தொடங்கின பிறகுதான் இதெல்லாம் வெளில வருது. ஆமா, அப்படின்னு ஒரு கோணத்தை வந்து முன்வைக்கிறாங்களே, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்ப ஆரம்பத்துல நயினார் வந்து விஜய் வந்து த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வரணும்னு சொன்ன உடனே மொத்த சமூகம் என்ன நினைச்சது, விஜய போய் இப்படி சொல்லலாமா, அவரை போய் இப்படி சொல்லலாமா, அதுவும் அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறார், ஒரு குடும்பஸ்தர், அவரை வந்து ஒரு நடிகையை வந்து மற்றவங்க ஒரு சாதாரண சமூக வலைத்தளங்கள்ல வந்து இப்போ பேசுற மாதிரி கிசு பேசுற மாதிரி ஒரு தலைவர் பேசலாமா, அதுல த்ரிஷா கூட அட்வொகேட் மூலமா பொங்குனாங்க.
இதெல்லாம் வந்து நடந்த போது நம்மளும் சரி அப்படிதான் இருக்கும். உடனே நயினாரும் மன்னிப்பு கேட்டாரு. இதனால் யாராவது காயப்பட்டிருந்தால் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கனிமொழியில் ஆரம்பிச்சு தமிழிசை வரைக்கும் எல்லாரும் பொங்கிட்டாங்க. விஜய் தவிர, விஜய்க்கு தாவேகாவை தவிர ஆமா வந்து பொங்கிட்டாங்க. இப்ப என்னாச்சு, அது அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கு. இப்ப இல்ல, நயினார் நாகேந்திரன் இப்ப வந்து மேதையாயிட்டாரு. இந்த விஷயத்தை வந்து முன்கூட்டியே கொண்டு வந்ததுனால பாவம் பண்ணவர் நயினார் நாகேந்திரன் இல்ல, விஜய் தான் அப்படின்ற லெவலுக்கு அந்த விஷயம் வந்து விட்டது. அப்ப இது தொடர்பான செய்திகளை வந்து அதாவது மொத்தத்துல விஜயோட அந்த ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, அதை முடிந்த வரைக்கும் வந்து டேமேஜ் பண்றது, அடிச்சு உள்ள இழுக்கிறது, டேமேஜ் பண்ணி பல வகைகள்ல வந்து தொந்தரவு கொடுத்து வந்து அவரை இழுத்து போடுறது அவங்களுடைய நோக்கம். அடுத்தது, இந்த என்டிஏ கூட்டணியில அவர்கள் சொல்லிக் கொள்வது போல வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை. பிஜேபி, அதிமுக எடப்பாடி, மற்றபடி ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு. சசிகலா வந்து ஒன்ன ஒழிக்கிறதா என் வேலை அப்படின்னு சொல்லி சபதத்தை எடுத்துட்டாங்க. அன்புமணி பிரிஞ்சு இருக்கிறாரு. பெரியவர் இன்னொரு பெரியவரை கொண்டு வர்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. பெரியவருக்குள்ள கொண்டு வந்தா அன்புமணி தகராறு பண்ணுவாரு. மிச்சதெல்லாம் வந்து லெட்டர் பேடு கட்சிகள் தான். அவரு வாசனா இருந்தாலும் சரி, அப்புறம் பாரிவேந்தரா இருந்தாலும் சரி, நீதி கட்சி சண்முகம், இவங்க எல்லாமே லெட்டர் பேடு கட்சிகள். அடுத்தது விஜய் வந்து பேச பேச இப்ப திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணி பேசுறது தமிழ்நாட்டில் 3 பேர். ஒன்று அதிமுக எடப்பாடி இவங்க பேசுறாங்க, அடுத்தது பிஜேபியில இருந்து பேசுறாங்க, வானதி சீனிவாசனோ அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ பேசுறாங்க, மூன்றாவது விஜய். இது மூணுல மக்கள்கிட்ட யாருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு தான் இருக்கு. விஜயோட பேச்சு தான் திமுக ஒரு அழிவு சக்தி என்பது வரையில ஊடகங்கள் அதை தான் வந்து அதிகம் காட்டுகிறது. அப்ப திமுகவை எதிர்த்த இந்த நரேட்டிவான இந்த பெர்செப்ஷன் போர்ல வந்து விஜய் வந்து ஒரு முன்கை எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் சாப்பிட்டாருன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு துளி சோறு கூட இருக்காத அப்படின்ற ஒரு பயத்துக்கு, விரக்திக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு வந்து பிஜேபி வந்துட்டாங்க. அதனால கடைசி கட்டமாக இவரை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்து காட்டுது. விஜய்க்கு துணை முதல்வர் பதவி அமித்ஷா தரப்புல இருந்து, பாஜக தரப்புல இருந்து பேசப்பட்டது அப்படின்றாங்க. அவங்க சந்தியா ரவிசங்கர் போட்ட பதிவுலேயே அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, பவன் கல்யாண் பேசிட்டாரு, நயினார் பேசிட்டாரு, விரைவில் வந்து இபிஎஸ் பேசுவாரு அப்படின்றாங்க. அதே போல த்ரிஷாவும் கட்சிக்குள்ள வர்றாங்க, அவங்களும் தேர்தலில் போட்டியிட மயிலாப்பூர்ல எல்லாம் போட்டியிடுவாங்க, அப்படியான பேச்சுகளும் வந்து இருக்குது. இது அடுத்த கட்டத்துக்கு அப்படி நோக்கி போக வாய்ப்பு இருக்குதா? நீங்க என்ன கருதுறீங்க? விஜய் தரப்பிட்ட பவன் கல்யாண் பேசியிருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு, எல்லாம் அமித்ஷாவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சீட்டு, துணை முதலமைச்சர், செலவுக்கு பணம், இப்படி பல ஆஃபர் விஜய் முன்னாடி முன்வைக்கப்பட்டிருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆமாம்னோ இல்லைன்னோ தகவல் இது வரைக்கும் சொல்லலை. அப்படின்னா அவர் யோசிக்கிறார், இது ஆமாம்னு சொன்னால் என்ன நல்லது கெட்டது, இல்லைன்னு சொன்னால் என்ன நல்லது கெட்டது, இதை வந்து யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த, கரூருக்கு முன்னாடி இருந்த அவருடைய அந்த கடவுள் அந்த இமேஜ் வந்து இன்னைக்கு இல்லைப்பா, கடவுளுக்கும் சோதனை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் யோசிக்கிறார். தம்பி, நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய அஸ்திரத்தை எய்வோம் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ சம்மன் வருது, டெல்லிக்கு வரணும்னு சொல்லி வருது. அடுத்தபடியாக ஜனநாயகன் படம் வந்து பார்ப்பது ரிவைசிங் கமிட்டி உறுப்பினர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ பவன் கல்யாணம் இவங்கெல்லாம் அமித்ஷா அவரை வந்து பேசியிருக்கிறாங்க. விஜய் யோசிக்கிறாரு, யோசிக்கும் போகிறதுக்கு உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் வந்து இதன் மூலம் கொடுக்குறாங்க. இப்போ விஜய் வந்து என்ன யோசிப்பார் அப்படின்றது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் வாயை திறக்கலைன்றது என்னன்னா, அவருடைய முன்னாடி உள்ள ஒரே கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு, மக்களுக்கு கன்வின்சிங்காக சொல்லணும். ஆனால் என்னுடைய பாயிண்ட்டு, விஜய் ரசிகர்கள்ட்ட நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க யாரும் அதிர்ச்சி அடைஞ்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவர்கள் ஏற்கனவே அதற்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள். இப்போ சங்கீதா பிரச்சனைக்கு பேசின பேச்செல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அரசியல் எதிரியை முதல்ல ஒழிப்போம், இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆளுங்கட்சி இல்லை,
இப்படி ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லி அவருடைய அது வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுனால விஜய் வந்து பாசிட்டிவாகவே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா ஆஃபர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் இந்தியாவினுடைய இன்றைய விதியாக இருக்கிறது. அதுக்கு இவர் மட்டும் மாறுபாடாக இருக்க வாய்ப்பில்லை. சிபிஐ தரப்பில் கைவசம் கரூர் சம்பந்தப்பட்ட அத்தனை வீடியோக்கள், ஆடியோக்கள், எவிடன்ஸு எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இவங்க அந்த தலைவர்களை கூப்பிட்டு வந்து இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் ஏற்கனவே கசிய வந்திருக்கு. அந்த விசாரணை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி குருமூர்த்தி வாயிலாக வந்து மாரிதாஸ் வந்து வீடியோவே போட்டிருக்கிறார். இப்போ ஒரு விஜய் வந்து நான் கூட்டணிக்கு வருவதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சால்ஜாப்பு சொன்னார் அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு எதிரான அந்த ஆடியோ வீடியோ ஆதாரங்களை சிபிஐ பொதுவெளியில் கசிய விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னாடியே இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி வந்து கசிய விட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜயோட இமேஜ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகும். அதனால் எந்த வகையிலும் விஜய் வந்து தப்பிக்க முடியாதபடி சிபிஐ வந்து அத்தனை ஆதாரங்களையும் கையில் வச்சிருக்கு. அதனால் குற்றப்பத்திரிகைகள் விஜய் பேர் ஏறினாலும் சரி, இந்த ஆதாரங்கள் வெளியே கசிந்தாலும் சரி, விஜயோட ஒளி ஓட்டம் என்பது வந்து இருண்ட வட்டமாக மாறிவிடும். அதனால் விஜய்க்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லைன்ற நிலையை நோக்கி இவங்க தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் என்டிஏ கூட்டணியில் சேராரா சேர போகிறது இல்லையா, இது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் மேடையில் முழங்கியது ஊழல் சக்தி, தீய சக்தி, இது ரெண்டுக்கு எதிராக நான் தான் மாற்று, நாங்கள் தனித்து நிற்போம். அப்போ தன்னை தனித்து ஒரு அடையாளமாக காமிச்சிக்கிட்டு திமுக, அதிமுக, பிஜேபி இவங்களுக்கெல்லாம் மாற்றாக நான் தான் ஒரே அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்களை உசுப்பி விட்டு தான் வந்திருக்கிறாரு. இந்த மிரட்டலுக்கு பயந்து அவர் பிஜேபியில் போய் சேர்ந்தாருன்னு சொன்னால் அதோடு அவருடைய தனித்துவம் முடிவுக்கு வந்துடும். கண்டிப்பாக அது ஒரு அரசியல் தற்கொலையாகத்தான் முடியும். அதன் பிறகு அவர் தன்னை தனித்து தேர்தலில் போட்டியிடுவதோ அப்படி எதுவுமே வந்து எடுபடாமல் போயிடும். இது வந்து விஜய்க்கு நல்லா தெரியும். ஏன் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அளவு ஒரு வாயை விட்டுருக்கிறாரு. நீங்கள் அவர் 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து பேசுனதுலையே. அதனால் அவர் அரசியல் தற்கொலை பாதையை தேர்ந்தெடுக்க போகிறாரா, இல்லை தனித்து இன்னாரும் அதுவும் வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு பெருத்த பின்னடைவுகளை ஏற்படுத்தும். பிஜேபி வந்து மிரட்டும். அப்போ பிஜேபியின் மிரட்டலா அரசியல் தற்கொலையா, எதை அவர் தெரிவு செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு ஆந்திர மாடல், அங்க பவன் கல்யாண் அதே மாதிரி தான் ஒரு துணை முதல்வரா இருக்காரு. இல்லை, அவர் தனியா போட்டியிட்ட போது 6% வாக்குகள் வாங்கினாரு. சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது தான் அவர் ஓரளவு சீட்டு ஜெயிச்சு பெருந்தன்மையா அவரை துணை முதலமைச்சரா சந்திரபாபு நாயுடு ஆக்கியிருக்கிறாரு. அவர் முழு சங்கியா மாறிட்டார். திருப்பதிக்கு நடந்து போறதா இருக்கட்டும், இந்துத்துவத்தை பற்றி பேசுவதா இருக்கட்டும், அப்படி அவரு சனாதன போர்டு உருவாக்கணும். ஆமா, அவர் வந்து விஜய் கூட தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க தனிச்சு போட்டிக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 9-10 வேணா வாங்கலாம், ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, இங்க வந்தீங்கன்னா மாறிடும். எங்க அண்ணனே கட்சி ஆரம்பிச்சாரு, தாக்கு பிடிக்க முடியல, மூடிட்டு போயிட்டாரு. சிரஞ்சீவிக்கா இந்த கதின்னா, நீங்க சிரஞ்சீவி வந்து இவரோட அதிக சம்பளமும் வசூல் வாங்கக்கூடிய படங்கள்ல நடிக்கக்கூடிய கேரியரின் உச்சத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்படி வந்து சேர்ந்துருங்க, இதான் வந்து நல்லது. மொத்த இந்தியாவே அவங்க தான் ஆள்றாங்க. அதனால வந்து எதிர்காலம் இன்னும் ஒரு 20-30 வருஷம் வந்து பிஜேபி தான் ஆளப்போகுது. அந்த உங்களுடைய தொலைநோக்கு என்பது பிஜேபியினுடைய தொலைநோக்கோட சேர்த்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற முறையில் அவர் வந்து உரிமையோட பேசியிருக்கிறாரு. இவரும் அதை வந்து ஒரு பரிசீலிக்கிற நிலைமையில தான் இருப்பார். ஆனால் தன்னளவில் விஜய் வந்து தான் ஒரு தனி ஆளு, ஒரு கல்ட்டு ஃபிகரு, ஒரு காடு மாதிரியான ஒரு இதில் உள்ளவர். நீங்கள் வந்து அவரை துணை முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா அதை அவர் ஜீரணிக்கிறதுக்கு சில பல நாட்கள் ஆகும், தூக்கம் வராது. ஏன்னா அவர் முதலமைச்சர் நாற்காலியில் கோட்டையில் உட்கார்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு கீழே வந்து ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதை விட நீங்கள் கட்சி நடத்துறது பிரச்சனை,
சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகையில இவருடைய பேர் வந்து ஏத்தலை. கரூரில் போலீஸ் போட்ட அந்த எஃப்ஐஆர் தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரை இன்னும் அவங்க மாற்றலை. ஒரு கால் அதை மாற்றி விஜயை வந்து சேர்த்து இந்த அலட்சியத்தினால ஒரு குற்றம் ஒரு மரணத்தை வந்து விளைவித்து விட்டார்ன்ற செக்ஷன்ல இவர் சேர்த்துட்டார் அப்படின்னு சொன்னா அதுல 2 ஆண்டுகள்ல இருந்து தண்டனை இருக்கு. அதனால சிபிஐ நினைத்தால் சேர்க்க முடியும் குற்றப்பத்திரிகையில. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து வந்துதான் ஆகணும். அப்ப மிரட்டி வாரீங்களா இல்ல நான் பவன் கல்யாண் இவங்கெல்லாம் பேசி KS ராதாகிருஷ்ணன் எல்லாம் பேசி எடப்பாடி எல்லாம் பேசி ஒரு ஸ்மூத்தா வாரீங்களா? உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு, மிரட்டலா இல்ல தோழமையா அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பதிலும் ஏன் சொல்லலைன்னா அது 2ஐயும் யோசிக்கிறாரு. மிரட்டல்னால நமக்கு என்னென்ன ஆபத்து வரும், படமும் போயிடும், படத்துக்கு வந்து 500 கோடி, நம்மளே 250 கோடி வாங்கியிருக்கிறோம், தயாரிப்பாளர் நம்ம பேச்சை கேட்டு நீதிமன்றத்தெல்லாம் போனார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, கட்சி வந்து இப்போ இப்படியே ஆரம்பிச்சிருக்கிறோம், எப்படி நம்ம வந்து ஜெயிக்க போகிறதில்ல, ஒரு 2ஆவது இடத்துக்கு வேணால் வருவோம், நம்ம 2029 அல்லது வந்து 2031 ஆட்சியை பிடிக்கலான்னா கூட அது வரைக்கும் நம்மளை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, இப்போதைக்கு எப்படி சர்வைவ் ஆகிறது, இப்படி வந்து பல குழப்பங்கள் வந்து விஜய்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவர் பதில் சொல்லல. பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர் வந்து நேற்று ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து அவர் தெளிவா குறிப்பிடுறாரு, திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதுதான் தனது லட்சியம் என தாவேகா தலைவர் விஜய் கூறி வருகிறார். இது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும். ஆட்சி அதிகாரம் யாருக்கு, எத்தனை சீட், யார் முதலமைச்சர் என்பதை விட யார் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்றதான் முக்கியம். இவர் வந்து தனிச்சு நின்னாருன்றது நின்னால் அது மறைமுகமாக திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கிற முயற்சி. தமிழக மக்களின் நலன் காக்க திமுகவை விரட்டக்கூடிய இந்த அரசியல் போர்க்களத்தில் மாபெரும் சரித்திர நாயகனாக விஜய் துணிந்து ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும். ஒரு மக்கள் நல அரசியல்வாதியாக வரலாறு போற்றக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும். உங்களுக்கான தகுதியான இடத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வழங்கும் அப்படின்னு தான் அந்த ஒரு விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்னொரு புறம் ஆதவ அர்ஜுனாட்ட இந்த பவன் கல்யாண் பேசியிருக்கிறாராமே விஜய்கிட்ட அப்படின்ற கேள்வியை வைக்கும் பொழுது இதெல்லாம் ரூமர்ஸ்ங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஆதவ அர்ஜுனா வந்து முடித்து விட்டார். நடக்கலைன்னு சொல்லல, நடக்கலை அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை, உறுதியாக சொல்லுகிறேன், இந்த பேச்சுவார்த்தை நடக்கலைன்னு சொல்லலை, அதெல்லாம் ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நீங்க சொன்ன பாயிண்டை தான் இங்கே யூடியூப்ல செயல்படக்கூடிய வலதுசாரி சேனல்கள், RSS BJP ஆதரவாளர்கள் பலரும் சொல்றாங்க. ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், கோலாகல ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், துக்ளக் ரமேஷா இருக்கட்டும், மாரிதாஸா இருக்கட்டும், இவங்க பேசு தமிழா பேசுவா இருக்கட்டும், இன்னும் பலரும் வந்து இந்த நரேட்டிவ் வந்து ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் தனித்திருந்தால் அது வந்து NDA கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், திமுக ஜெயிக்கும், இவர் மட்டும் NDAக்கு வந்துட்டாருன்னா திமுக வந்து தோல்வி வந்து உறுதி, பெரும் வாக்குகளை வாங்குவாங்க, இவங்க எல்லாரும் தொடர்ந்து இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே போல வந்து தமிழிசையும் ரொம்ப நாளா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, தம்பிக்கும் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இது இப்ப நீங்க சொன்ன செய்தி தொடர்பாளர் பிரசாத் மட்டும் இல்ல, பிஜேபி சார்ந்த நபர்களே இதை ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியும் அந்த கருத்துல தான் இருந்தாரு. நீங்க இப்ப ஐயநாதன் ஐயா வந்து தாவேகால இருந்து வெளியே வந்த பிறகு சொன்னார் இல்லையா, நான் விஜய் நேரா பார்த்து பேசினேன், அப்போ விஜய் என்ன சொன்னாரு, ஆமாய்யா நம்ம அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கிறோம், அது என்னன்னு ரிசல்ட் வரும்யா அப்படின்ற மாதிரி சொன்னதா அவரு நேரடியா ஃபர்ஸ்ட் ஹேண்டா வந்து சொல்றாரு. அப்ப எடப்பாடி ஏற்கனவே வந்து இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இவர் என்ன நினைச்சிருக்காரு, எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருக்கலாம். இவர் ஃபெலிக்ஸை இன்றைக்கு தேசிய செய்தி தொடர்பாளராக தாவேகால இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் வந்து சொன்னார், அதை எடப்பாடி வந்து அந்த டைமை மிஸ் பண்ணிட்டாரு, அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து அது நடந்துச்சு அப்படின்றத அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்ப எடப்பாடி ஒரு ஆளான்னு வேணா விஜய் நினைக்கலாம், ஆனா வந்து மோடி அமித்ஷாவை அப்படி நீங்க நினைக்க முடியாது. அவர்கள் நினைத்தால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவார்கள். நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு கூட்டம் கூடினாலும் சரி, அவர்கள் நினைத்ததுதான் வந்து நடக்கும் அப்படின்ற பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால
இப்போ வந்து எடப்பாடியும் திரும்ப ஏடிஎம்கேவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பல புரோக்கர்ஸ் வந்து பேசுவாங்க. குருமூர்த்தி ஒரு பிளான் பண்ணுவார். இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா தமிழகம் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து பின்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒருத்தர் ட்விட்டரில் இவர் ஏலியன் போட்ட மாதிரி எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டாரு, ஜெயலலிதா ரெடி ஆகிட்டாங்க, அப்புறம் சசிகலாவும் ரெடி ஆகிட்டாங்க, ஆதவர்ஜுனா தங்கச்சி சீதாலட்சுமி. ஆமாம், இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் இதில் விஷயம் வந்து என்னன்னாங்க, இப்போ திமுக திராவிட இயக்கம் ஏதோ ஒரு சித்தாந்தம் பேசுகிறாங்க, திராவிட மாடல்னு பேசுகிறாங்க, சமூக நீதி, பெரியார், இடஒதுக்கீடு அப்படின்னு பேசுகிறாங்க. இடதுசாரிகள் வர்க்க ரீதியான பார்வை அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அம்பேத்கரிஸ்டுகள் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு, ஆதிக்க சாதி, இந்து மதம், வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பிஜேபி வந்து இந்துத்துவா அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை முன்வைத்து அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் வைத்து கொண்டே இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இணையணும் அப்படின்னு சொல்லி மேல் சாதி இந்துக்களுக்காக போராடுறதா இருந்தாலும் அது ஒரு சித்தாந்தம் பேசுகிறது. அப்போ இதெல்லாம் வந்து சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள். இதை வலதுசாரி இடதுசாரின்னு ரெண்டு பிரிக்கலாம். நீங்கள் பிஜேபியை மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்படுத்தி பேசுவது என்பது சுலபம். ஏன்னா பிஜேபியினுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது மக்களுக்கு எதிரானது. ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதற்கு பிறகு வந்து விஜயகாந்த், அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கிற விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொள்கை, ஐடியாலஜி, சித்தாந்தம் அப்படின்ட்டு ஒன்று கூட கிடையாது. அவங்க வந்து ஒரு லும்பன் பொலிட்டிஷியன்ஸ்ன்னு சொல்லலாம். எம்ஜிஆர்கிட்ட கேட்டால் அண்ணாயசம், மக்களுக்கு நல்லது செய்கிறதா என் கொள்கை. அப்போ எம்ஜிஆர் காலத்திலேயே துக்ளக் ஷோ போன்றவர்கள் முன்னெடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், திமுக வந்து ஒரு ரவுடி கூட்டம், போலீஸ் ஸ்டேஷனில் வட்டச் செயலாளர் வந்து அராஜகம் பண்ணுவார், ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பன மேட்டிமைத்தனத்தினுடைய பார்வையிலிருந்து திமுகவை விமர்சிப்பார்கள். அப்படிதான் துக்ளக் பத்திரிகை விற்கிது. அப்புறம் பார்ப்பன ஊடகங்கள் அதே நரேட்டிவை வந்து கொண்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜெயலலிதா என்ன செஞ்சாலும் இவர்கள் வந்து வக்காலத்து வாங்குவார்கள். அதன் பிறகு வந்து ஜெயலலிதாவும் கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்பியிருக்கிறார். பாபர் மசூதியை இடிப்பதற்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். அடுத்தது ஆடுபலி தடை சட்டம் கொண்டு வந்தார், பலி கொடுக்கறது. இதெல்லாம் பின்னாடி வித்ட்ரா பண்ணாலும் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவங்க மக்கள்கிட்ட கொள்கை என்ற முறையில் வந்து உரையாடலை. தங்களுடைய திரைக்கவர்ச்சி, பிரபலம், ஒரு பிம்பம், இதை வைத்து கொண்டு பேசுகிறாங்க. இது வந்து மக்கள் நலனுக்கான அரசியலுக்கு வந்து எதிரானது. விஜயும் இந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக வந்திருக்கிறார். இவர்கிட்ட கொள்கை அப்படின்னு ஒரு வெங்காயமும் வந்து கிடையாது. மாறாக திமுகவை வில்லனாக சித்தரித்து விட்டு மேலோட்டமாக பேசுறதற்குல ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை ரசிகர் கூட்டமாகவே வைத்திருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் அரசியலற்ற ஒரு பிரிவினர் என்பது எப்போதும் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த அளவு பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பிரிவினரை உசுப்பி விட்டு தனது திரைக்கவர்ச்சினால இவர் மேலே கொண்டு வர்றார். அதனால் இவர் தனியாக நின்னாலும் சரி, கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் சரி, அது தமிழகத்தினுடைய ஒரு முன்னேறிய வரலாற்றை பின்னுக்கு இழுக்கின்ற முயற்சி. பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவரை வந்து கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க அதை தான் வந்து சொல்லுகிறது. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.